ஓகே. இன்னும் வந்து அயன் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். பட் ஆனா அது ப்ராக்டிஸ் பண்ணுது. ஓகே ஓகே, அது உங்களோட பழகணும் மேனா, அது கொஞ்சம் பழகணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. பிஸ்மில்லா அவட சரி கொண்டு போங்க பாப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ம ந மன த ல தல துவ ஹ துவஹா அது பல பல ஸ்வா. ஹா தோ ஹா, அந்த ஹா மேல் நோக்கி போகுது, கொண்டு போறீங்க. ஓகே அது பல. ஓகே. துவ ஹ துவஹ குட். தோ ஹ தோ ஹ, எப்படி? தோ துவ துவ ஹ துவஹ குட். ரிப்பீட். துவ ஹ துவஹ குட். நாலாவது. ஸ்வ அ ஸ்வ அ ஆ க ஆ. ல நாலாவது எப்படி வரும்? ஸ்வ ஹ ஸ்வ அ. சோ ஹ இல்ல, ஏட சவுண்ட் தெளிவா வரல. அ ஓகே சார். சோ அ. ஸ்வ அ ஸ்வ அ. ஓகே குட். இந்த அவை நல்லா மிச்சமே சிம்பிளா தொண்டையிட முன்னுக்கு இருந்தே நாங்க உச்சரிச்சா ம் சரி, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. திருப்பி திருப்பி போதுங்க. தேர்ட் ஒன் எப்படி வரும்? தேர்ட் ஒன் மூணாவது எப்படி வரும்? ஸ்வ ஹ ஸ்வ ஹ. வெரி குட். ஸ்வ நாலாவது. ஸ்வ அ ஸ்வ அ. ஐந்தாவது. க ல கல. ஓகே. பிஸ்மில்லா இது வாங்குவோம். அ ம அம ஃப ல ஃபல க ச கச வ அ வ அ ம ந மன. மாஷா அல்லாஹ், இதுல பிரச்சனை இல்லை, அதுல பிரச்சனை இல்லை. ஆ ந துவ ந துவ க வ கவ ஹ துவ ஹ துவ. இல்ல, க வ வ அல்ல, உவ. உதடுகள் குவியலாக இருந்து விரிஞ்சு போகணும். உவ. உதடுகள் க. குவியலாக இருந்து ம்ஹும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுக்கு அதை நாங்க விரிக்கணும். உவ. உவ. அப்பதான் இந்த வாவோட உச்சரிப்பு வருமா? ஓகே சார். ஹ தேர்ட் ஒன் தான் நீங்க சொன்னீங்க. எஸ் இல்ல, செகண்ட் ஒன் உச்சரிச்சுட்டு போவோம். செகண்ட் க வ கவ ஓகே. ம். ஹ துவ ஹ துவ. தோ அல்ல, பாத்தீங்களா பாத்தீங்களா, தோ அல்லது அது என்ன சவுண்ட்? துவா. துவ. துவாங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்குது, அதான் துவா. தேர்ட் ஒன்ல ஓகே. இருக்கிறது துவா. ஹ துவா. ஹ துவா. ஹ துவ ஹ துவ. குட். ஃப அ ஃப அ. இந்த மாஷா அல்லாஹ் வருது ஆயின், இன்னும் கொஞ்சம் வருது, வராம இல்லை, ஆயின் வருது. இன்னும் தொண்டையினுடைய கீழ் பகுதியில நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணேன், அவ்வளவுதான் இல்லை விஷயம். ஆயின் வர ஓகே சார். மாட்டேங்குன்னு சொல்ல வேணும், வருது மாஷா அல்லாஹ். ஆ திருப்பி சொல்லுங்க எப்படி? ஃப அ ஆ. ஃப அ. ஆ கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க. ஆ. ஆ. அ அ. ஆ. ஃப அ ஃப அ. ஓகே. மூணாவது எப்படி ந வரும்? ஹ துவ ஹ துவ. இந்த துவா துவா துவாட சவுண்டு போகணும். துவால நிக்கிறீங்க. ஹ துவா ஓகே. அல்ல. ஹ துவ ஹ துவ. ஆயிட்டான், இந்த வருது மாஷா அல்லாஹ். அப்ப ஏன் மாறுது ஃபர்ஸ்ட் ஒன்? ந துவ ந துவ. சரி, இப்ப இதுல இருக்கிற பிரச்சனை பிரதர், நமக்கு இன்னும் முக்கியமான பிரச்சனை, அதாவது புதிதாக உச்சரிப்ப பழகுறவங்க சந்திக்கிற ஃபர்ஸ்ட் பண்ற இன்னொரு ம்ஹும். முக்கியமான இஷ்யூ என்னென்றால், குறிப்பிட்ட ஒரு எழுத்துக்குரிய ப்ரொனன்சியேஷன் டிசைனை குழப்பி ம்ஹும். கொள்றது, அது மாத்தி கொள்றது. ஓகே. இது அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை. சரியா, அதை நாங்க பெஸ்ட் கேஸ் சரியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொண்டீங்க என்றால், அந்த ம்ஹும். ப்ராப்ளம் என்னங்கிறது சரியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொண்டீங்க என்றால், நீங்க குழம்ப மாட்டீங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. உதாரணத்துக்கு மூணாவது இருக்கிறது பெரிய துவா, அதுல சவுண்ட் த என்று வாரது பெல. த த ஓகே. அல்ல, அது துவா என்று தான் வரணும். பெஸ்ட்வெல் துவ. இருக்கிறதா என்ன? ம். அது துவா. அப்ப அதுக்கும் மூன்றாவதுக்கும் இடையில டிஃபரெண்ட் இருக்குது. சின்ன ஓகே. டிஃபரெண்ட் தான் அரபிக்ல முழு உச்சரிக்கிற ம்ஹும். சவுண்டையும் தலைகீழாக மாற்றிவிடக்கூடியது. எனவே நாங்கள் அதில் கொஞ்சம் கவனமாயிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வந்து துவாதும் தாவும் வைக்கிற பிரச்சனை தான், கிளீன் பண்ணி கொண்டு வரும். சரி, இன்னொரு முக்கியமான ஓகே. பேர், இந்த எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் ஒரே அடையாளம் ஏன்னா ம்ஹும். ஆமாங்க. என்ன பேர் ஆகின்றது? ஆ பாருங்க. பத்து தொன்.
வெரி குட், நல்ல. அப்ப நாங்க அடுத்த ஸ்டெப் போகலாம். இன்னைக்கு நாங்க போற அடுத்த ஸ்டெப் கஸ் ரத்துன். என்னது? கஸ்ரத்துன். எஸ், ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம் ஃபத்ஹத்துன். இப்ப தனியா கஸ்ரத்துன பார்ப்போம். அதுக்கு பின்னால இன்ஷால்ல எல்லாம் மிக்சட் ஆகி தான் பார்க்க போறோம். இப்ப இதுல இன்னைக்கு கொஞ்சம் நாங்க கொஞ்சம் எங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டு இந்த பாடத்துல கொஞ்சம் நாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தான் நாங்க கொஞ்சம் ம்ஹும். அடுத்த ஸ்டெப் போகணும். சரி, இப்ப எல்லாமே எப்படி ஓகே. உச்சரிக்கணும்? உச்சரிக்க எப்படி சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு அதே ஃபார்மேட் தான், ஃபத்ஹத்தினுடைய அதே ஓகே. ஃபார்மேட்டை அங்க அப்ளை பண்ணா சரி. எப்படி வரும்? நீ, லி, நிலி, ஓகே, வெரி குட், ஃபி. அவ்வளவு விஷயம். அப்படியே போலாம். ஓகே. ஃபி, நீ, ஃபினி, கி, சி, கிசி, பி, நீ, பினி, லி, ரி, லிரி. ஆ, கேக்குதா அது? நல்லா, இது வந்து பாப்போம். இ, மீ, இமி, பி, மீ, பிமி, இந்த பி கி. என்று போக வேணாம், அப்படி போகுது. கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ம்ஹும். பி மீ பி மீ. அது ஏன் கட் பண்ண செல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு இன்ஷால்லா பின்னாடி போற நேரம் நாங்க ஏன் அந்த அளவு தூரம் இறுக்கமாக அந்த இடத்துல உங்களோட நீட்டத்தை நிப்பாட்டினோம் என்கிறது விளங்கும். ஓகே சார். இ, மீ, இமி, பி, மீ, பிமி. அந்த செகண்ட் டைம் சொல்லும்போது கொஞ்சம் சவுண்ட் அதிகமாகுது. அது சவுண்ட் ரெண்டா விளங்க. செகண்ட் ரெண்டாவது எழுத்தா, செகண்ட் லெட்டரா? இல்ல இது நான் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் தனித்தனியா சொல்லும்போது கரெக்டா வருது. ஓ ரெண்டாவது சேர்த்து சொல்லும்போது அதோட சவுண்ட் அது கொஞ்சம் அதிகமாயிருது. ஓ அது வந்து தனிச்சா அது சொல்ல. அது பிரச்சனை இல்லை. அதான் அந்த 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 இஷ்யூவை முடியுமான ம்ஹும். வரைக்கும் குறைச்சி கொள்றதுக்காக வேண்டித்தான் நாங்க அந்த நீட்டுறதுங்கிறத முழுமையா அவாய்ட் பண்றது. இப்ப நான் கணக்கெடுக்காம ஓகே. போயிட்டேன் இதுல. பி மீ ம்ஹும். பி மீ ஈ மீ ஈ மீ இப்படி நாங்க ஓதி பழகிடுவோம். இந்த ஓதல் ம். எங்களுக்கு எங்க பிரச்சனை வரும் என்றால், பொதுவான நாங்க வசனங்களாக ஓத போற சந்தர்ப்பத்துல பெரிய பிரச்சனை போயிடும். அந்த அந்த நேரத்துல போனால எங்களை மாத்திக் கொள்ள இயலாது. ஏன்னா நாங்க அப்படியே அந்த ஓகே. ட்ரெக்ல பழகிட்டோம். இப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு நாங்க பழகுறதுக்கு முன்னாடி முடியுமான வரைக்கும் நாங்க எங்களை காப்பாத்திக்குவோம். பி மீ பி மீ பி மீ பி மீ என்று நீட்டுறது இஷ்யூவா இல்ல, பிரச்சனை இல்ல. ஓகே. ம். ஓகே. இ, மீ, இமி, பி, மீ, பிமி, கி, தி, கிதி, ஜி, நி, ஜினி, ஹி, ரி, கிரி, ஓகே, தேர்ட் ஒன் எப்படி வரும்? கி, தி, கிதி. Right. இப்ப உங்களுக்கு அந்த பாடம் ஈஸி ஆகிக்குது, இஷ்யூ ஒன்று இல்ல. நாங்க இன்னும் ஒரு பகுதியை உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறோம். சுக்கூன் என்ற பகுதி. என்னது புதிய அடையாளம்? சுக்குன். சுக்கூன் என்ற பகுதி. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு தெரியும், ஃபத்ஹத்தும் தெரியும், கஸ்ரத்தும் தெரியும். சரிதா? ஆமா. ஆமா. இப்படி வர அடையாளத்துல தெரியும் பேர். மறந்துட்டுங்க இது நாங்க ஆ, இது வந்து ரிப் அப்படி ஓதுவோம். திப் அந்த சரி, மாதிரி இல்ல ஓதுவோம். இல்ல அந்த அடையாளத்துல பேரு கேட்டேன். லம்மத்துன். தெரியும். லம்மத்துன். ஓகே. என்ன பேர்? லம்மத்துன் பேஸ்ன்னு லம்மத்துன். சொல்லுவாங்க. எஸ், பேஸ். அப்ப இந்த மூணு புதிய பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். லம்மத்துன். பெயர்கள் முக்கியம் என்றால் அப்பதான் எங்களுக்கு அந்த அந்த பெயர்களோடு நாங்க ஒன்றை விளங்கி படிக்கிறதுக்கு ஈஸி ஆயிடும். இந்த மாதிரி சர்க்கிள் டிசைன்ல வரக்கூடியது சுக்கூன் என்று சொல்லுவோம். சுக்கூன். ஓகே. சுக்கூன் இருக்கிற சுக்கூனுக்குரிய இயல்பு என்னென்று சொன்னால், தனக்கு முன்னால் அவர் எழுத்தோட தானே ஜாயின் பண்ணி கொள்வார். அவர் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தனியாக நின்று எந்த ஒரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு அவர் சக்தி பெற்றவர் அல்ல. ஓகே. அவர் செய்கிற முக்கியமான வேலை என்னென்றால், தனக்கு முன்னாடி வர எழுத்தோட ஜாயின் பண்ணி அவர் உச்சரிப்ப தருவார். தான் சுக்கூனுக்குரிய வேலை. அப்ப நீ சொன்னது போலதான் எந்த சந்தர்ப்பத்திலையும் முன்னாடி உள்ளவரோட நீ சேர்த்து சேர்த்து பிராக்டிஸ் பண்ணா சரி. இப்ப எங்க ஓகே. போயிட்டு நாங்க இப்படி சொல்ல மாட்டோம். தி இபு ஜிபு என்று சொல்ல மாட்டோம். அது பிழை. அது அந்த ஓகே. ஃபார்மட்டுக்கே பிழை. சுக்கூன் வந்தாலே ஜாயின் பண்ணி கொள்ளணும். அவ எப்படி வரும்? திப். அது அல்ல. பாக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு என்றால் எப்பயும் இப்பண்டு நாங்க உச்சரிக்க முடியாது. பா இபு தான் உச்சரிக்கணும். ஏனைய எழுத்துக்கள் அப்படி வரல. சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். அதுல குறிப்பான ஒரு எழுத்து பா. அப்ப திப் அல்ல, திபு என்று வரும். திப்பு. ம். திப்பு. செகண்ட் ஒன் திப்பு தானே? ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க.
பாப்போம். த தால் தால் விலங்குல. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திப்புன்னு வருது. ஆஹா. செகண்ட் செகண்ட் ஒன்றும் திப் திப். வித்தியாசம் விளங்குது இல்லையா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, கன்ஃபியூஸ் அதுக்கு ஆகி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வண்டி தானே. ஃபர்ஸ்ட் வண்டாகி இது. இதை நாங்க உச்சரிப்போம் ரேபு. நாக்கு வந்து மேல் பல்லுல படாம உச்சரிப்போம் ரேபு. சொல்லி பாருங்க. ஓகே. நான் இதை பத்தி டீப்பா திப்பு ஒரு படிப்போம். இப்போ நீங்க அந்த பேசிக் தெரிஞ்சுக்கணுமே, இல்லாட்டி ஓதலாம் இருக்கு. ரேபு. திப்பு படுதா மேல் பல்ல? லைட்டா படுது. அந்த லைட்டா படுறது படப்படாது. நான் சட்டப்படி உங்களுக்கு சொல்லிக்கணும். நாக்க நீங்க ம்ஹும். அசைக்காம கீழ்பற்களோட வச்சுக்கொண்டே உச்சரிங்க ரேபு என்று சொல்லிக்கணும். அப்படி உச்சரிக்கிறது கொஞ்சம் டஃப். அதை கொஞ்சம் ஈஸியாகித்தான் நான் சொன்னேன். கொஞ்சம் நாக்கு மேலுக்கு தூக்குப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. மேல் பல்ல படாம பாத்துக்கோங்க ரேபு. திப்பு ஆ. ரெண்டாவது அப்படி அல்ல. ஃபோர்ஸா பெய்துட்டு மேல் பல்லிட பின் பக்கத்துல பெய்துட்டு ஃபோர்ஸா பட்டு உச்சரிக்கிறது திபு. திப்பு ரிபு புரியுது. திபு. ரிபு திபு. தி என்று சொல்ல நேரம் மேல் பற்கள முன் மேல் பற்கள பின் பகுதியில எங்க நாவு பெய்துட்டு ஃபோர்ஸா அழுத்தமாக பட்டு வந்துச்சு என்றால் அந்த உச்சரிப்பு வரும் திபு என்று வரும். ஓகே. சரி ஃபர்ஸ்ட் ஒன்று எப்படி திப்பு வரும்? திப்பு ஆ, சொல்லிக்கொண்டு போங்களே பாப்போம். திப்பு. மூணாவது வந்து வந்து ஆ, பாப்போமே. சுல் சுல் மாஷா வருது. அல்லா. சுல். சொல்ல அப்ப லம்மத்தினுடைய கேன்சர் தெரியும். ஆ, ஆ சொல்லேன். இது வந்து ஃபோர்த் ஒன் வந்து அப் அல்ல அப்பு. பாத்தீங்க. அப்பன்னு வராது. இப்பதான் சொன்ன பால அப் உப்ப நிக்கலாது. அபு அபு. வெரி குட். வெரி குட். அபு. ஆ, அபு தபு. வெரி குட். இது வந்து ஆ, சு. விலங்கல்ல சத்தமா சொல்லுங்க. அலிஃப் வரும்போது ஜூன்னு சொல்லுவாங்க, மறந்துட்டேங்க. விலங்கல்ல விலங்கல்ல. நீங்க எப்படி விலங்குது ஆஹ் பிரச்சனை நான் சொல்லித்தரேன். ஆஹ் அலிஃப் அலிஃப் மேல சுக்குன் வந்துச்சுன்னா ஜுஹு அப்படிதான் சுஹு அல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இஹு அல்ல. சு. ம்ஹும். அதாவது இது உண்மையான உச்சரிப்பு சு. அலிஃப் தானே உச்சரிக்கணும். அலிஃப் தானே தானே உச்சரிக்கணும். ம்ஹும். அந்த க்கு சுக்கூன் வந்துக்குது. அப்போ சு. சு ம். ஜை நை ஜெய். ஜை நை லாஸ்ட். ஓகே. இப்ப நாங்க உங்களுக்கு இந்த பாடம் லேஸ் என்ற வகையில நான் இதை சொல்றேன். சொல்லுங்க பாபு ஃபர்ஸ்ட். ஃபேஸ்புக் சொல்லுவோம். ஜிபு அபு மபு உபு ஐன் வரணுமா? ஒபு. உபு ஓ, அது கொஞ்சம் வரணுமா? செகண்ட் பாக்ஸ். சுபு இபு சிபு ஆ, தித் ஹத் மத் பத் சுத் இந்த இத். சுவாது தடிவமான எழுத்து நான் படிச்சேன் அப்படித்தானே? அப்ப இந்த ம்ஹும். சுவாதிர தடிப்பத்துக்கு நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். சுத். சுத். சுத் இத் சித் திருப்பி வாங்க செகண்ட் பாக்ஸ். சுத் சுத் இத் சித். ஓகே. சரி. பாவ போல இன்னும் ஒரு எழுத்து ஜீம். பாவ போல சுக்கூன் வந்தா ம். உச்சரிக்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு எழுத்து ஜீம். அப்ப எப்படி உச்சரிக்கணும்? திஜு விலங்கல்ல. திஜு தீஜு. வெரி குட். தீஜு அல்ல தீஜு. திஜு ஹஜு ஆ. மஜு. ஆ, லாஸ்ட் ஒன் வந்து பஜு வெரி குட். சுஜு சுவாது சவுண்ட் போதாது. சுவாதிட சவுண்ட் போதாது. சுஜு மூணு முறை மூணு பாடத்துலயும் போற பாடத்துக்கு போதாதா? சுஜு
இஜு சிஜு ஆ தில் ஹல் மல் ஜில் ஆ ஜுல் ஜல் சில் பெஸ்ட் ஒன் என்ன? ஜுல் ஜுல் அல்ல, ஜூ அல்ல, அது ஜெட் சவுண்ட், அது வேற எழுத்து. சுல் சொல். சுல் ஓகே சுல் சொல். சுல் ஆ சுல் ஓகே, சரி. இப்போ பார்ப்போம். திம் ஹம் மம் ஜும் ஐ மீன் அதாவது சும் நாலாவது சுவாதான் பிரச்சனை ஐயா. இப்ப நீங்க விளங்கி கொள்ளணும் என்ன எழுத்து நான் டார்கெட் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழக வேண்டிய லெட்டர் என்னங்கிறத நான் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். சோம். ஓகே சரி, பெஸ்ட்ல வாங்க. திம் ஹம் மம் சும் ஆ ஜம் சிம் தம் முதலாவது என்ன? ஜம் ஓகே, ஜம். ஆ பௌ தௌ கல் குல் முதலாவது என்ன? பௌ ஓகே, இது நில் துல் மல் மண் திருவி எப்படி? நில் நில் துல் மண் ம் குர் குர் சம் ரித் ரித்து ஆஹா ஆஹா ஆஹா. சாரி ஓகே அது ரித் திருப்பி கொஞ்சம் பெஸ்ட்ல வாங்க. அது நம்பர் 5 விடுங்க, நம்பர் 5 தேவையில்லை. ஓகே குர் சம் ரித் குல் குல் அல்ல, ஹுல். எப்படி? ஹுல் பெரிய ஹார்ட உச்சரிப்பு எடுக்கணும். திருப்பி வாங்க. குர். குர் சம் ரித் சம் அல்ல brother. குல் ஷம். ஷம். ஷம் எஸ், அந்த உச்சரிப்பை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது இங்கிலீஷ் எஸ்ஹெச் எல்லாம் போற நேரம் ஷேன்னு சொல்லுங்க. அந்த ஷேர்ட சொன்ன ஷம். ஷம் ம். குர் ஷம் ரித் குல் மூணாவது என்ன? ரத். அப்படியா? ரித் ரீச். ஓகே, நம்பர் 2ல சொல்லுங்க. சக் நம்பர் 2ல இருந்து பல் போகும். நம்பர் 2 செகண்ட் பாக்ஸ் தாங்க செகண்ட் பாக்ஸ் நம்பர் 2. சக் பல் பா அல்ல, பெல். பெல் பெல். நான் சில எழுத்துக்களை உங்களுக்கு திருத்திக்கிறேன். அந்த கீழ் நோக்கி சரிவாக வருகின்ற எழுத்துக்கள். அதுல சிலதுகள் அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட நேச்சர்ல சரியாகிக்குது. சிலதுகள் மாத்தணும். உதாரணத்துக்கு ஷம், பேய மாத்தணும், பெல். இது மாதிரி சில எழுத்துக்களை மாத்தணும். ரெக்கார்டை கேட்கிற நேரம் உங்களுக்கு அதை மாற்றி எடுத்துக்கொள்ளும். இது புதிய சாப்டர், நான் அதுக்குள்ள உங்களை கொண்டு போகல. இது வரைக்கும் நாங்க ஓகே போதின இந்த சுக்கூனுடைய பாடத்தோட சேர்ந்து உள்ள விஷயங்களை நீங்க திருத்திக்கோங்க. முக்கியமா சில எழுத்துக்கள்ல உச்சரிப்போட வடிவம் கொஞ்சம் மாற வேண்டியிருக்குது. துவாது பெரிய துவாட உச்சரிப்புகள் சவுண்ட்ல கீழ் நோக்கி சரிவாக உச்சரிக்கிற எழுத்துக்கள உச்சரிப்புகள்ல சிலதுகள்ல சவுண்ட் கீழ் நோக்கி சரிவாக வர வேண்டியிருக்குது. அடுத்தது நீங்க பாடத்துல ஓதுன இந்த கான்செப்ட், சுக்கூனுடைய கான்செப்ட், அடுத்தது கஸ்ரத்தினுடைய கான்செப்ட், லம்மத்தினுடைய புதிய விஷயம், இதுகளை கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஓவராலா இந்த பாடத்தை ரிப்பீட் 2 முறை நீ கேட்டீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ளலாம். இன்ஷால்லா அடுத்த சாப்டர் நீட்டி ஓதுறது தொடர்பான சாப்டருக்கு நான் போறேன். இன்ஷால்லா அது தனியாக பார்ப்போம். இன்ஷால்லா இதோட சுக்குனோட பார்க்க இயலாது. பார்த்தா நீங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அதெல்லாம் பார்க்கல. ஓகே சார் அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும்